இந்த வாரம் ஹெல்தி டேயில் நம்ம வீட்டில் செஞ்சது கேழ்வரகு புட்டு தான் செஞ்சுருந்தேன். புட்டை வந்து டைம் எடுத்து தண்ணி தெளித்து பிணைந்து செஞ்சாலும் அதில் சேர்க்குற பொருளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். தேங்காயிலேருந்து அதுக்கு ஊற்றுற நெய் வரைக்கும் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மாவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் புட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி தெளித்து பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஆவியில் அவிச்சோம்னு சொன்னால் புட்டு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. டைட்டிலுக்கு மேலே லிங்க் தரேன், அதை வந்து டச் பண்ணி பாருங்கள். எப்படி புட்டை வந்து சாஃப்டாக வந்து செய்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு புட்டு செய்யும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். மஷ்ரூம் பிரியாணி செய்யும்போது மஷ்ரூமை நம்ம அப்படியே முழுசாக போடுறத விட இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்க்கும் போது அப்படியே மட்டன் பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியான ஒரு லஞ்சாகவும் இருக்கும். மஷ்ரூம் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இந்த பிரியாணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் எண்ணெய் கலந்து ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதோட பிரியாணி எல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்த்துருவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்மரெலாம் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருளை சேர்க்கணும். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டே சேர்த்துறாமல் நம்ம வந்து இந்த டயத்தில் சேர்த்தோன்னா அடி பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஏன்னா நம்ம வதக்குறதுல தான் இந்த பிரியாணியோடைய டேஸ்ட்டே நமக்கு இருக்குது. சுத்தம் பண்ண மஷ்ரூம் அதில் சேர்த்துட்டு அடுப்பை ஹையில் வச்சு வதக்குனதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். வேகிறதுக்கு சிக்கன் மட்டன் அளவுக்கு நமக்கு டைம்லாம் தேவையில்லை. அடுப்பை ஹையில் வச்சு வதக்கி எடுத்தாவே நமக்கு மஷ்ரூம் வெந்து வந்துடும். மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் மட்டும் சேர்த்துட்டு தயிர் வந்து ஒரு 200 ஊற்றிருக்கேன். நான் எடுத்த அளவுக்கு நான் 1 கிலோவுக்கு வந்து இப்போ செஞ்சிட்ருக்கேன். நறுக்கின மல்லி புதினாவையும் சேர்த்துட்டு நான் வதக்குனதுக்கப்புறம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் பிரியாணிக்கு கடைசியாக மசாலா சேர்க்கும் போது ரொம்ப அடியும் பிடிக்காது, அதே நேரத்தில் வாசனையும் நல்லாயிருக்கும். 1/2 கிலோ ரைஸ்க்கு 1 பாக்கெட் வந்து கரெக்டாக இருக்கும் மஷ்ரூம் வந்து. இப்போ நான் 1 கிலோ செஞ்சுருக்கிறதுனால 2 பாக்கெட் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி வந்து ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து சீரக சம்பா அல்லது வந்து 24 கோல்டு 2 அரிசியுமே நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு வந்து பாஸ்மதி வந்து இது வந்து டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த 2 அரிசியும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பிறந்து வந்ததுக்கப்புறம் லெமன் சேர்த்துட்டு இந்த அளவு வந்ததுக்கப்புறம் தம் வச்சிட வேண்டியதான். மஷ்ரூம் வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு எனக்கு தெரியல, நீங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மஷ்ரூம் இப்படி சேர்க்கறதுனால பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக சாப்பாடு வந்ததுக்கப்புறம் சிக்கன் கிரேவியோடு நான் இன்றைக்கி வந்து செஞ்சுருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள்.